ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு அன்புடன் இவே. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் வந்து லாஸ்ட் விலாகில் ஒரு பியூட்டிஃபுல்லான பிளேஸ்க்கு போகிறோன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா? ஸோ அந்த வீடியோ தாங்க இன்றைக்கி நான் உங்கள் எல்லாருக்கூடயும் ஷேர் பண்ணிக்க போகிறேன். ஏர்லி மார்னிங் எல்லாருமே கிளம்பிட்டு பிரேக்ஃபாஸ்ட் வாங்கிட்டு ஒரு சூப்பரான ஹாட் சாக்லேட் குடிச்சிட்டு ட்ராவலும் ஸ்டார்ட் பண்ணிட்டோங்க. போகிற வழியில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஃபார்ம் வந்து ஃபர்ஸ்ட் டைம் பார்த்துருந்தோம். என்னன்னு சர்ச் பண்ணி பார்த்ததுக்கப்புறம் தாங்க தெரிஞ்சுது. இதை வந்து ஹாப்ஸ்ன்னு சொல்கிறாங்க. ஒரு விதமான பிளான்ட்டு தான் இது. இங்கே ஜெர்மனி பொறுத்த வரைக்கும் பியர்ஸ் வந்து ரொம்ப ஃபேமஸுங்க. எல்லா சூப்பர் மார்க்கெட்லையுமே சேல் பண்ணுவாங்க. எந்த ரெஸ்டாரண்ட் எங்கே போனாலும் பியர்ஸ் வந்து கண்டிப்பாக இருக்கும். அந்த அளவுக்கு இங்கே வந்து அதிகமாக கன்சியூம் பண்ணுவாங்க. ஸோ அந்த பியர்ஸ் வந்து ப்ரூவரி பண்ணுவாங்க இல்லையா? அதில் வந்து ஆட் பண்ணுற ஒரு விதமான ஃப்ளேவருக்காக இந்த செடி வந்து யூஸ் பண்ணுறாங்க. இந்த செடிக்கு நடுவில் எல்லோ கலரில் பவுடர் ஃபார்மில் இருக்கும். அதை வந்து லூப்புலின்னு சொல்கிறாங்க. நல்லா வந்து காய வச்சுட்டு அதை வந்து ஆட் பண்ணுறாங்க போல இருக்குது. ஸோ அன்னைக்கு தாங்க நான் இதை வந்து படித்து தெரிஞ்சுக்கிட்டேன். இன்றைக்கி நாங்கள் எல்லோரும் வந்திருக்க இடத்தோட பேர் பார்த்திங்கன்னா வெல்டன்பர்க் க்ளாஸ்டர்னு சொல்லுவாங்க. இந்த ரிவரோட பேர் வந்து தானூபேன்னு சொல்லுவாங்க. எங்களுக்கு எப்போயுமே இந்த ரிவர் சைடு போகிறது, கார்ஜ் போகிறது, போட்டிங் போகிறது ரொம்ப பிடிக்குங்க. அதாவது தண்ணி இருக்க சைடு எங்களுக்கு வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணுறது ரொம்பவே பிடிக்கும். ஏன்னா அது வந்து நல்ல ஒரு ரிலாக்ஸிங்காக ஒரு மைண்ட் செட் வந்து கொண்டு வரும். ஸோ அதனால் வந்து நாங்கள் தேடி தேடி இந்த மாதிரி இடத்துக்கு போவோம். வீக் டேஸில் பார்த்திங்கன்னா ஏர்லி மார்னிங் வந்து செம்ம ஹரிபரியாக இருக்குங்க. ஸ்கூலுக்கு கிளப்புறது, கிண்டர் கார்டனில் விடுறது, அவங்களுக்கு பிரேக்ஃபாஸ்ட் கட்டுறதுன்னு சொல்லிட்டு. ஸோ இந்த வீக்கெண்ட் பார்த்திங்கன்னா எங்களுக்கு உண்மையிலே ரொம்ப பீஸ்ஃபுல்லாகவும் ரிலாக்ஸிங்காகவும் தான் ஸ்டார்ட் ஆச்சுன்னு சொல்லணும். அண்ட் இந்த ரிவர் பற்றி நம்ம சொல்லணும்னு பார்த்திங்கன்னா ஜெர்மனியில் ஆரம்பித்து ரொமேனியான்னு ஒரு கண்ட்ரி இருக்குது பார்த்திங்கன்னா, அது வரைக்கும் இந்த ஆறு வந்து போகுதுங்க. கிட்டத்தட்ட பல மைல் தூரம் வந்து போகுது. அதாவது 10 கண்ட்ரிஸ் வந்து இது பாஸ் ஆகி போகுதுன்னு கூட சொல்லலாம். ஆஸ்ட்ரியா, அதுக்கப்புறம் செர்பியா, குரோஷியா, ரொமேனியா, ஹங்கேரின்னு சொல்லிட்டு 10 கண்ட்ரிஸ் வந்து இந்த ஆறு வந்து கிராஸ் பண்ணி போகுதுங்க. நேரில் பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப அழகாக இருந்துச்சுங்க. யாருமே வேற இல்லை, ரொம்ப ஏர்லியாக போனதுனால. அண்ட் நல்ல கோல்டாகவும் இருந்துச்சு. தம்பிக்கு வந்து ஹேண்ட் ஷூ போட்டுக்கோ, அதாவது ஹேண்ட் க்ளவுஸ் போட்டுக்க சொன்னேன். ஆனால் வேணான்னு சொல்லிட்டாரு. அப்படியே நாங்கள் வந்து வாக்கிங் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டோம். கார் பார்க்கிங் வந்து அங்கே ஃப்ரீ தாங்க. ஸோ அதனால் அங்கே கார் பார்க் பண்ணிவிட்டு அப்படியே அந்த மவுண்டெயின்ஸ்க்கு கீழே நாங்கள் நடக்க ஸ்டார்ட் பண்ணிட்டோம். நான் ரீசெண்டாக ஷார்ட்ஸில் கூட இந்த இடத்துக்கு போயிட்டு வந்ததுக்கப்புறமா வந்து ஷேர் பண்ணியிருந்தேன். அது பார்த்துட்டு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க, இது என்ன இடம், எப்படி போகணும், எங்களுக்கும் சொல்லுங்கன்னு. இந்த இடத்துக்கு பார்த்திங்கன்னா பர்டிகுலராக பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் வந்து அக்சசபிலிட்டி கிடையாதுங்க. ஸோ நம்ம ஓன் கார் இருந்தால் மட்டும்தான் நம்ம ஈஸியாக போகலாம். அப்படி இல்லைன்னா ரெண்டலுக்கு கார் எடுத்துக்கலாம். கவின் பாருங்கள் என்ன ஜாலியாக நடக்க ஸ்டார்ட் பண்ணிட்டான்னு. அது வேறு ஒன்றும் இல்லை, பக்கத்தில் போட் போகுது பார்த்திங்கன்னா, அதில் போகலான்னு அவங்க அப்பா சொல்லிட்டாங்க. அதனால் குஷி தாங்கலை. ஸோ அதனால் ஃபாஸ்ட்டாக வாங்க போகலான்னு கடகடன்னு நடக்க ஆரம்பிச்சிட்டான். என்ன போகுது? போட் போதா? நம்மள போகலாமா? கவின் போட்டிங் போகலாமா? ஜாலி தான். எங்கே பிடிச்சிருக்கோ போய் உட்காருங்க. ஆமாம், ஜாலியா? கவின் 24 எவ்வளோ தமிழில்? 24 யூரோ. போலாமா? பொதுவாகவே இந்த மாதிரி நேச்சர்ஃபுல்லான இடத்துக்கு போனாலோ இல்லை புதுசாக ஏதாவது ஒரு இடத்த நாங்கள் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணாலோ நிறைய அதை வந்து அழகாக ஃபோட்டோஸ் வீடியோஸ் எடுத்து மெமரிஸ்க்கு வந்து வச்சுக்கணும்னு நான் ரொம்ப ஆசைப்படுவேங்க. இன்னொன்று வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸில் வந்து நான் ஷேர் பண்ணுவேன். எதுக்குன்னு பார்த்திங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி வந்து அதை பார்த்துட்டு நல்லா என்ஜாய் பண்ணுவாங்க. ஜெர்மனியில் இப்படிலாம் இருக்கா, இவ்வளோ நேச்சர்ஃபுல்லாக இருக்குமா, இந்த மாதிரிலாம் ஃபுட்ஸ் இருக்கா, நாங்கள் ஃப்யூச்சரில் ஜெர்மனிக்கு வந்தால் இதெல்லாம் நாங்கள் கண்டிப்பாக எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம் அப்படின்னு நிறைய நல்ல ஃபீட்பேக்லாம் வரும்.
அப்போல்லாம் நான் சும்மா நினப்பேன், வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸில் போடும்போதே இவ்வளோ நல்ல ஃபீட்பேக் வருது, நம்ம வந்து ஒரு வேளை யூடியூப் சேனல் ஃப்யூச்சரில் ஸ்டார்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா இந்த மாதிரிலாம் நம்ம வந்து கண்டிப்பாக ஷேர் பண்ணணும்னு. இன்றைக்கி அது நிஜமாகவே நடக்குது அப்படின்னு நினைக்கும்போது ரொம்பவே ஹாப்பியாக இருக்குங்க. அப்பா என்ன ஜாலியாக இருக்குது கவின்மா. நம்மளும் போட்டு வாங்கிடலாமா? இதே மாதிரி ஒரு போட்டு வாங்கிடலாமா அப்பாட்ட கேட்டு? இந்த பாரு அங்கே ஒரு போட்டு நிற்கிது பாரு தங்கம். அதெல்லாம் இனிமே தான் இது பண்ணுவாங்க, அன்ஃபாங்கன் பண்ணுவாங்க. அதையும் போகலாமா? கவின் என்ன சொன்னான் கேட்டிங்களா? நம்மளும் ஒரு போட்டு வாங்கிடலாமா, அப்போ தான் நம்ம நினச்ச நேரம் வந்து போய்க்கலாம் அப்படின்னு. இந்த மாதிரி தாங்க பண்ணுவான். எங்கேயாச்சும் வந்து தண்ணியில் போகிறோன்னு தெரிஞ்சிட்டாலே போதும், உடனே வாயிலேருந்து வர வார்த்தை நம்மளும் ஒரு போட்டு வாங்கிடலாமா அப்படின்னு. இந்த போட்டில் போயிட்டுருக்கும்போதே ஆப்போசிட்டில் வந்து ஒரு ஃபெரி நின்றுச்சு பார்த்தீங்களா, அங்கே வந்து போகணுன்னு சொல்லி கேட்க ஆரம்பிச்சிட்டான். பட் ஆட்கள் யாரும் அவ்வளோ இல்லை, நாங்கள் ரொம்ப இயர்லியாகவே போயிட்டோம். ஸோ நாங்கள் இதெல்லாம் பார்த்துட்டு ரிட்டர்ன் போகும்போது தான் நிறைய மக்கள் வந்து உள்ளே வந்துட்டு இருந்தாங்க. இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்லவே மறந்துட்டேங்க, யூரோப்பில் செகண்ட் லார்ஜஸ்ட் ரிவர் இந்த டானூபே ரிவர் தாங்க. இப்போ நாங்கள் கரண்ட்டாக போயிட்டுருக்கோம் பார்த்தீங்களா, இந்த ஏரியா வந்து இருக்கிறதுலே டீப்பஸ்ட் பாயிண்ட், அதாவது ஆழம் ஜாஸ்தியான இடம் இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு அவர் எங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்டு இருந்தார். அதோட அவர் இந்த ஊரில் எவ்வளோ வருஷம் இருந்தார், அவரோட எக்ஸ்பீரியன்ஸ் என்ன, அதெல்லாம் வந்து எங்கள் கூட ஷேர் பண்ணிவிட்டு நம்மளை பற்றியும் நிறைய விஷயங்கள் வந்து கேட்டு தெரிஞ்சுக்கிட்டாங்க. நான் இந்தியாவுக்கெல்லாம் பெருசாக போனதில்லை, பட் நான் வந்து நியூஸ் சேனலில் பார்த்துருக்கேன் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ போட்டிங் முடிச்சுட்டு உள்ளே நாங்கள் க்ளோஸ்டருக்கு வந்துட்டோங்க. க்ளோஸ்டர்னால் ஒன்றும் இல்லை, தமிழில் வந்து மடாலயம்னு சொல்லுவோம்ல அதுதான், இங்கிலீஷில் வந்து மொனாஸ்ட்ரின்னு சொல்லுவாங்க, ஜெர்மனில் வந்து க்ளோஸ்டர்னு சொல்லுவாங்க. இங்கே வந்து ஒரு சர்ச் இருக்குங்க, ஜெர்மனில் வந்து கிர்ஷேன்னு சொல்லுவாங்க சர்ச்சை. ஸோ அதுக்குள்ளேயும் நாங்கள் போயிட்டு வந்தோம், பட் அங்கே வந்து கேமரா அலௌடு இல்லை. இப்போ மியூசியம்குள்ளே பசங்களை கூட்டிகிட்டு வந்திருக்கோம். இங்கே என்ன இருந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஃபாரஸ்ட் ஏரியாக்குள்ளே என்ன மாதிரி இன்செக்ட்ஸ் இருக்கும், என்ன மாதிரி பேர்ட்ஸ் இருக்கும், என்ன மாதிரி வந்து ஃபிஷ்ஷெல்லாம் வந்து தண்ணிக்குள்ளே இருக்கும், அது எல்லாமே வந்து பசங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுற மாதிரி இந்த ரூமில் இருந்துச்சு. ஸோ அதுதான் பசங்க வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டாக பார்த்துட்ருக்காங்க. என்னப்பா போகுது? தண்ணி போதா? ம் ம் இது என்னது? அப்பேரட்டோர். தொடக்கூடாது, தொடாமல் பாரு. அப்போ தொடக்கூடாது, இல்லை வெளில அமுச்சிடுவாங்க. தொடக்கூடாது. அவ்வளோதாங்க, தம்பி வந்து எல்லாத்தையுமே டச் பண்ணி விளாட ஆரம்பிச்சிட்டனால டக்குன்னு வெளியில் கூட்டிகிட்டு வந்துட்டோம். அந்த காலத்தில் அந்த பியர் ப்ரூவரி பண்ணாங்கள்ல, ஸோ அதோட மெஷின், அதுக்கப்புறம் கிளாஸஸ், அது எல்லாமே வந்து இங்கே டிஸ்பிளே பண்ணியிருந்தாங்க. பார்த்துட்டு வெளியில் வந்து இந்த குக்கும்பர் எல்லாருமே சாப்பிட்டோம். வின்டர் டைமில் பயங்கரமாக பாடி வந்து ஹீட் ஆகுங்க, அது நமக்கு தெரியவே தெரியாது. ஏதாச்சும் ஒரு கட்டி வரும்போதோ இல்லைனா கண் எரிச்சல் வரும்போதோ தான் நம்ம பாடி ஹீட் ஆனது வந்து ஃபீல் பண்ண முடியும். ஸோ அதனால் நிறையா தண்ணி குடிங்க, வாரத்தில் ஒரு நாள் நல்லெண்ணெய் வச்சு குளிங்க. இந்த மாதிரி குக்கும்பர் அடிக்கடி சாப்பிடுங்க. இங்கே குக்கும்பர்ஸ் வந்து ரொம்பவே சீப் தான். ஸோ அதனால் டெய்லி கூட ஒன்று சாப்பிட்லாம். பாடி மட்டும் ஹீட் ஆகாமல் பார்த்துக்கோங்க. நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும், நான் வெளியில் எப்போ போனாலும் ஃப்ரூட்ஸோ இல்லை இந்த மாதிரி குக்கும்பரோ கேரட்டோ வந்து கண்டிப்பாக கேரி பண்ணுவேன். ஸோ அங்கே பார்த்து முடிச்சுட்டு பக்கத்தில் நாங்கள் வந்து லிபரேஷன் ஹால்னு ஒரு இடம் இருக்குங்க, அங்கே தான் வந்திருக்கோம். இந்த
இந்த பில்டிங்கை நம்ம தூரத்துலேருந்து பார்க்கும்போது லேயர் கேக் ஃபார்மில் வந்து டிசைன் பண்ணியிருக்கிறது கிளியராகவே தெரியும். இந்த கன்ஸ்ட்ரக்ஷனில் பார்த்திங்கன்னா 18 ஃபீமேல் ஸ்டாச்சூஸ் வந்து நேம் போர்டு வந்து கையில் வச்சுருக்க மாதிரி டிசைன் பண்ணியிருப்பாங்க. 1813லேருந்து 1815 கிட்டத்தட்ட 2 வருஷமாக வந்து கிங் லூத்விக்குக்கும் நெப்போலியன்ற ஒருத்தருக்கும் வந்து சண்டை நடந்துட்டு இருந்திருக்கு. அதில் பார்த்திங்கன்னா கிங் லூத்விக் வந்து ஜெயிச்சிட்டாரு. ஸோ அந்த வெற்றியை கொண்டாடுற விதமாக தான் இந்த லிபரேஷன் ஹால் வந்து அப்போ கட்டியிருக்காங்க. ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஃப்ரைட்ரிக்னு ஒருத்தர் தான் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காரு. பட் கொஞ்ச நாளையில் அவர் இறந்ததுக்கு அப்புறமா லியோன்னு ஒருத்தர் வந்து 1863 வந்து கட்டி முடிச்சிருக்கதா வந்து நான் படித்தேங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு சூப்பரான கன்ஸ்ட்ரக்ஷனை வந்து பார்க்குறதுக்கு ரொம்பவே பிரமிப்பாக இருந்துச்சுங்க. ஏன்னா உள்ளே போனதுக்கப்புறமா அப்படியே மெய் சிலிர்க்கிற மாதிரி பண்ணியிருந்தாங்கன்னே சொல்லலாம். அப்போ என்ன தெரியுது? ஃபுல் ஊரும் தெரியுதா? நம்ம வீடு எங்கே இருக்குது கண்டுபிடிச்சி சொல்லுங்க. ஏப்பா நம்ம வீடு எங்கே இருக்குன்னு பாருங்க. பழைய வீடு தெரியுதா? உன் கண்ணுக்கு மட்டும் தெரியுதா? பழைய வீடு தெரியுதா? இது நம்ம ஊரே இல்லை தங்கம். இது நம்ம ஊரே இல்லை. அவர் எப்படி பழைய வீடு தெரியுது? உங்களுக்கு ஸ்பெஷலாக இருக்குது போல் கண். இந்த வியூவை பார்க்குறதுக்காகவே இன்னொரு தடவை போகலாங்க. அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. இப்போ நம்ம லிபரேஷன் ஹால்குள்ளே வந்துட்டோம். உள்ளே பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து மார்பிள் சாலையை தாங்க டிசைன் பண்ணியிருக்காங்க. இந்த ஸ்டாச்சூஸ் பார்த்திங்கன்னா 32 காடஸ் ஸ்டாச்சூஸ் வந்து அந்த பிரான்ஸ் மெட்டலால் கனெக்ட் ஆகிற மாதிரி வந்து டிசைன் பண்ணியிருக்காங்க. இந்த இன்டீரியர்ஸ் பண்ணவரோட பேர் பார்த்திங்கன்னா லூட்விக் ஷ்வான்ஹாலர்னு சொல்லிட்டு. நான் நிற்கிறேன் பார்த்தீங்களா, அந்த எல்லோ கலரில் ரவுண்டாக எழுதியிருக்க பாருங்கள். அது வந்து முக்கியமான ஜெர்மன் வேர்டிங்ஸுங்க. நான் அதை வந்து டிரான்ஸ்லேட் பண்ணி உங்களுக்கு இங்கிலீஷில் கொடுக்குறேன் பாருங்கள். ஆமாம், இது மாதிரி வாரம் கூட்டிகிட்டு போனேன்னா நான் வீடியோ போட்டுக்கிட்டே இருப்பேன் மாமா. இன்னைக்கு நேஷ்னல் ஹாலிடேனால எங்கள் மாமா கூப்பிட்டு வந்திருக்காரு. இல்லைன்னா ஆமாம் வாரம் கூட்டிகிட்டு போமாம்மா. அந்த மாதிரி வீடியோ போட்டுக்கிட்டே இருப்பேன். ஓகே, எவ்வளோ இலை கொட்டியிருக்கு பாருடி தங்கம் கீழே. மெதுவா போ. ஸ்டாப். இந்த கெல்ஹைம் வில்லேஜுக்கு ஒரு அட்ராக்ஷன் ஸ்பாட்டுன்னே இந்த லிபரேஷன் ஹாலில் சொல்லலாங்க. அவ்வளோ சூப்பராக பண்ணியிருந்தாங்க. நம்ம ஃபோட்டோஸ் வீடியோஸில் பார்க்குறத விட நேரில் போய் அதை வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணும்போது தாங்க இன்னுமே நல்லாயிருக்கும். ஸோ நீங்கள் ஜெர்மனிலேருந்து பார்க்குறீங்க அப்படின்னா வீக்கெண்ட் வந்து ஒரு நல்ல பீஸ்ஃபுல்லாக ரிலாக்ஸிங்காக வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த இடத்த போய் நீங்கள் விசிட் பண்ணலாம். அண்ட் உங்கள் குட்டீஸோட போட்டிங்கும் போயிட்டு வாங்க. ரொம்ப சூப்பராக இருந்துச்சுங்க அந்த போட்டில் போயிட்டு வந்தது. அண்ட் அங்கே இருக்க வீட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு 2-3 பேர் வந்து போட் வந்து வச்சுருந்தாங்க. ஸோ மலைக்கு கீழே அந்த வீடை ஒட்டி போட்டு இந்த தண்ணி எல்லாம் பார்க்கும்போது ரொம்ப சூப்பராக இருந்துச்சு மனசுக்கு. கவின் அதான் சொல்லிகிட்டு இருந்தான், நம்ம இங்கே ஒரு வீடு பார்த்து வந்துடலாமா, வந்தால் நமக்கும் போட்டு கொடுப்பாங்கன்னு சொல்லிட்டு. ஸோ இப்படி தாங்க வந்து நாங்கள் அன்றைக்கி டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு வீட்டுக்கு கிளம்புனோம். கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ வந்து பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதே மாதிரி வேறொரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோவில் உங்கள் எல்லாருமே மீட் பண்ணுறேன். Until then it's bye from Nive. Choose.